2025 மட்டும் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 28 லட்சம் வழக்குகள் இந்தியா முழுக்க கம்ப்ளைண்ட் ஆயிருக்கு. ஆன்லைன் இணையதள மோசடி வழக்குகள். 2024ல பார்த்தீங்கன்னு சொன்னா, கிட்டத்தட்ட 36 லட்சம் வழக்குகள் கிட்ட அதாவது கம்ப்ளைண்ட்ஸ் வந்து ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. அந்த ஆன்லைன் ஃப்ராட் சம்மந்தமா. இந்த ஒட்டுமொத்த ஆன்லைன் ஃப்ராடுக்குமே வந்து அந்த காரணகர்த்தாக்களாக இருப்பவங்க தான் இந்த மணி மியூல் அப்படின்னு சொல்லக்கூடிய. ஏன்னா இவங்க அக்கௌண்ட்ல தான் அந்த பணம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிட்டு இருக்கு. மணி மியூல் அப்படிங்கிறது ஒரு சிங்கிள் பெர்சனும் கிடையாது. இப்போ டைரெக்டாக வந்து ஒரு மோசடி பணம் வந்து ஒருத்தரோட அக்கௌண்ட்டில் வருது. அந்த அக்கௌண்ட்லேருந்து டைரெக்டாக அந்த மாஸ்டர் மைண்டோட அக்கௌண்ட்டுக்கு அது போகிறதில்ல. குற்றச்சம்பவங்களில் குறைஞ்சதுக்கு 10 மணி மியூல் இருப்பாங்க. ஒரு அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு போகும். அது வந்து அக்கௌண்ட் டு அக்கௌண்ட் கூட போகாது. கேஷை கையில் வித்ட்ரா பண்ணி அவங்க அக்கௌண்ட்டில் போட்டுருவாங்க. அவங்க வந்து அந்த பணத்தை வந்து திரும்பி வித்ட்ரா பண்ணி இன்னொருத்தவங்களுக்கு கொடுப்பாங்க. அப்போ பல டிரான்சாக்ஷன்ஸ் வந்து பை ஹேண்ட் நடக்கிறதுனால போலீஸாலேயே வந்து நிறைய வழக்குகளை கண்டே பிடிக்க முடியல. 1000 ரூபாய் போடுறாரு, அவருக்கு ஒரு 100 ரூபா உடனே ரிசீவ் ஆகுது. அடுத்து அவர் கொஞ்சம் கொஞ்சமாக அதை அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. ஒரு கட்டத்தில் 1 லட்ச ரூபா போடுறாரு. அப்போ அவருக்கு 10,000 ரூபா வந்து கமிஷனாக கிடைக்குது. உடனே கிடைச்சிருது. அவர் அக்கௌண்ட்டுக்கு உடனே அனுப்பிச்சிடுறாங்க. அப்போ அவருக்கு நம்பிக்கை வந்துடுது. அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா, கிட்டத்தட்ட 20 லட்ச ரூபாயை மொத்தமாக டெபாசிட் பண்ணுறாரு. டெபாசிட் பண்ணோன்னா அந்த இது வந்து அப்படியே அக்கௌண்ட் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. இபி கனெக்ஷனை கட் பண்ண போகிறோம், உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை வந்து லாக் பண்ண போகிறோம், உங்களோட எஃபி அக்கௌண்ட்டை வந்து லாக் பண்ண போகிறோம், இன்ஸ்டா அக்கௌண்ட்டை வந்து லாக் பண்ண போகிறோம். ஒன்று உங்களை பயமுறுத்துவாங்க, ரெண்டாவது உங்களுக்கு ஆசை வார்த்தை காட்டி உங்களை ஏமாற்றுவாங்க. 2 மெத்தட் தான் அவங்க இது வரைக்கும் யூஸ் பண்ணுறாங்க. ஒரு பிரபலமான கம்பெனியின் பெயரை சொல்லி இந்த ஆஃபர் வந்து ஆடி ஆஃபர் போட்டிருக்கோம், நியூ இயர் ஆஃபர் போட்டிருக்கோம், உங்களுக்கு வந்து 1 லட்ச ரூபாய் மதிப்பிலான வந்து பொருள் வந்து வெறும் 15,000 ரூபாய்க்கு தரோம் அப்படின்னு சொல்லி ஒரு இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கன்னு அனுப்புவாங்க. இது வந்து ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக, ரொம்ப டெக்னிக்கலே ரொம்ப ஸ்ட்ராங்கானவர்கள் தான் இந்த விஷயம்லாம் பண்ணுறாங்க. சம்பவம் நடக்கும்போது தான் அதை வந்து விசாரணை செய்யும்போது தான் அடுத்தடுத்து இவ்வளோ விஷயங்கள் டெக்னிக்கலாக இருக்கா அப்படிங்கிறத நோக்கி காவல்துறையே போகிறாங்க. ஏன்னா அவங்க ஏமாத்துறவங்க வந்து டெக்னிக்கலி ரொம்ப அட்வான்ஸாக வந்து இருக்கிறாங்க. வணக்கம் நேயர்களே, ஜெயா பிளஸ் டாக்ஸ் பை வினோதா. தமிழகத்துல இந்த 3 நாட்களா மணி மியூல்ன்ற வார்த்தை பரவலா பேசப்பட்டு வருது. அது மட்டும் இல்லாம சைபர் குற்றப்பிரிவு போலீசார் கைது நடவடிக்கைகளும் பண்ணிட்டு வராங்க. இத பத்தி தெளிவா விளக்கறதுக்காக நம்முடன் இணைந்திருக்கிறார் ஜெயா பிளஸ் டிஜிட்டல் பிரிவு ஆசிரியர் இஸ்மாயில் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் வினோதா. சார், ஃபர்ஸ்ட் இந்த மணி மியூல்னா என்ன? தமிழகத்துல மட்டுமே 837 பேருக்கு மேல கைது நடவடிக்கை பண்ணியிருக்காங்க. சென்னையில மட்டுமே 100க்கும் மேற்பட்டோரை கைது பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்கேம் மணி மியூல் மூலியமா 545 கோடிக்கு மேல பண மோசடி பண்ணியிருக்கதா சைபர் குற்றப்பிரிவுலேருந்து தகவல்களை வெளியிட்டிருக்காங்க. இதை பத்தி மக்களுக்கு தெளிவா விளக்கலாம் சார். மணி மியூல் அப்படின்னா நம்ம தமிழில் அப்படி டைரெக்டாக ட்ரான்ஸ்லேட் பண்ணோம் அப்படின்னா பணக்கழுதை அப்படின்னு வரும். இது ஏன் இந்த வார்த்தையை அவங்க பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா, கழுதைக்கு வந்து அது சுமந்து கொண்டு போகக்கூடிய அந்த சுமை வந்து என்னங்கிறது தெரியாது. அது முதுகில் வந்து என்ன வச்சாலும் அது சுமந்துட்டு போகும். அந்த மாதிரி மனிதர்கள் சில பேர் வந்து தங்களுடைய வங்கி கணக்குகளில் என்ன நடவடிக்கை நடக்குது அப்படிங்கிறது தெரியாமல் அந்த வங்கி கணக்குகளை பிறர் பயன்படுத்துவதற்கு அனுமதிக்கிறாங்க. அப்படி அனுமதிக்கக்கூடியவங்களை தான் அந்த பணக்கழுதைகள் அப்படிங்கிறாங்க. இப்படி வங்கி கணக்குகளை வந்து பிறருக்கு வந்து ரெண்டலுக்கு கொடுக்குறாங்க. அதே போல் கமிஷன் பேசிஸில் அவங்க வந்து கொடுக்குறாங்க. ஆண்ட்ராய்டு ஃபோனு வந்ததுக்கு பிறகு வந்து இந்த மொபைல் ஃபோனை பயன்படுத்தி நிறைய இணையதளங்களில் மோசடிகள் அப்படிங்கிறது தொடர்ந்து குற்றச்சாட்டுகளாக வந்துட்டுருக்கு. இணையதளங்களில் குற்றம் செய்யக்கூடியவங்க ஒருத்தவங்கள்ட்ட பணத்தை வந்து திருடுறாங்கல்ல, அந்த திருடக்கூடிய பணம் வந்து யாருடைய அக்கௌண்ட்டில் போகுதோ அவங்க தான் மணி மியூல். அந்த அக்கௌண்ட்லேருந்து அந்த அதாவது என்ன சொல்கிறதுனா அந்த கீ அக்யூஸ்ட் இருப்பாங்கல்ல, அவங்க வந்து அந்த பணத்தை வந்து வேறு வழிகளில் அவங்க ரிசீவ் பண்ணிடுறாங்க. இப்போ இடையில வந்து இடைத்தரகர் மாதிரி இருக்கக்கூடியவங்க தான் அந்த மணி மியூல். இன்னும் சொல்ல போனால் இதை வந்து குக்கூஸ் மெர்ஃபிங் அப்படிங்கிற வார்த்தையிலையும் இதை வந்து குறிப்பிடுறாங்க. அதாவது குயில் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால், இது நம்ம நிறைய பேச்சாளர்கள்லாம் பேசியிருப்பாங்க, கேட்டிருப்போம். அதாவது தன்னுடைய குயில் வந்து தனியாக கூடு கட்டாது. அது என்ன பண்ணுன்னா தன்னுடைய முட்டையை வந்து காக்காவுடைய கூட்டில் கொண்டு போய் வைத்து அந்த குஞ்சு பொரிக்கும்னு வைங்களேன். இப்போ அதற்காக என்னென்னா அந்த அடை காக்கக்கூடிய அந்த காக்கா வந்து எப்போவுமே அந்த கூண்டிலே இருக்கும். அந்த கூண்டில் வந்து இருக்கும். அந்த காக்காவை வந்து ஒரு குயில் என்ன பண்ணுன்னா, ஆண் குயில் பெண் குயில் 2 குயில்கள் ஒன்றா போய் அந்த ஆண் குயில் வந்து அந்த காகத்தை வந்து திசை திருப்பி அதற்கு பிறகு அந்த பெண் குயில் வந்து என்ன பண்ணால் தன்னுடைய முட்டையை கொண்டு போய் அங்கே வச்சிரும். அப்படி வைக்கும்போது என்ன பண்ணுன்னா, அந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு முட்டையை வந்து உடைச்சி தள்ளிட்டு, ஏன்னா காக்காவுக்கு தெரிஞ்சிடும்ல எத்தனை முட்டைகள் அங்கே இருந்தது அப்படின்னு, அதை உடைச்சிட்டு குயில் வந்து அந்த முட்டையை வைக்கும். இந்த மெத்தடை வந்து குக்கூஸ் மெர்ஃபிங் அப்படிம்பாங்க. இதுதான் இந்த மோசடிக்கான ஒரு கிராமராகவும் இருக்குது. அதாவது எப்படின்னா, ஒருத்தவங்களுடைய வங்கி கணக்கில் அவங்களுக்கு சில நேரங்களில் தெரிஞ்சும் சில நேரங்களில் தெரியாமலும், எப்படின்னா உங்களுக்கு நீங்கள் வந்து வீட்டில் இருந்தே வேலை, நீங்கள் வந்து இணையதளம் மூலமாக நீங்கள் வீட்டிலேருந்தே சம்பாதிக்கலாம்
அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்களுடைய வங்கி கணக்குகள், அதோடைய கிரெடென்ஷியல்ஸ் எல்லாத்தையும் வாங்கிருவாங்க. வாங்கிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இல்லீகல் மணிய வந்து அதில ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி, அங்கிருந்து வந்து அவங்க வந்து எடுத்துக்குவாங்க. இப்ப வந்து எப்படின்னா, அந்த மணி மியூலாக செயல்படக்கூடியவங்க, சில நேரங்கள் தெரிஞ்சும், சில நேரம் தெரியாமயும் அந்த வேலைய வந்து செய்வாங்க. தெரிஞ்சு செய்பவர்களுக்கு வந்து நேரடியாகவே கமிஷன் அந்த மாரிலாம் போயிரும். சில நேரத்தில தெரியாமவும் வந்து அவங்க அதாவது இப்ப நீங்களும் நானும் நண்பர்கள் அப்படிங்கும்போது, உங்க அக்கவுண்ட்ட வந்து நான் வந்து வாங்கிட்டு, உனக்கு நான் பணம் தரேன்னு சொல்லி வாங்கி வச்சுட்டு, எனக்கு தெரியும் அங்க மோசடி நடக்குதுன்னு தெரியும். ஆனா பட் உங்களுக்கு தெரியாது. அப்ப அந்த மாரி வந்து தொடர்ந்து வந்து நடந்துட்டு இருக்கு. இதுதான் மணி மியூல் அப்படிங்கிறாங்க. இது வந்து தொடர்ந்து இப்ப கிட்டத்தட்ட ஒரு 5, 6 ஆண்டுகளாவே இந்தியா முழுக்க வந்து நடக்குது. கடந்த 2025ல மட்டும் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 28,00,000 வழக்குகள் இந்தியா முழுக்க கம்ப்ளைண்ட் ஆயிருக்கு. ஆன்லைன் இணையதள மோசடி வழக்குகள். 2024ல பார்த்தீங்கன்னு சொன்னா, கிட்டத்தட்ட 36,00,000 வழக்குகள் கிட்ட அதாவது கம்ப்ளைண்ட்ஸ் வந்து ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. அந்த ஆன்லைன் ஃப்ராட் சம்மந்தமா. இந்த ஒட்டுமொத்த ஆன்லைன் ஃப்ராடுக்குமே வந்து அந்த காரணகர்த்தாக்களாக இருப்பவங்க தான் இந்த மணி மியூல் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. ஏன்னா இவங்க அக்கவுண்ட்ல தான் அந்த பணம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிட்டு இருக்கு. சார், அப்போ முதல்ல வந்து எப்படி இந்த மணி மியூல் அந்த ஸ்கேம வந்து சைபர் குற்றப்பிரிவு போலீசார் வந்து கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க? ஒரு விக்டிமோட கேஸ்லேருந்து எடுத்து கண்டுபிடிக்க ஆரம்பிச்சாங்களா? இல்ல ஒரு பேங்க் அக்கவுண்டோட சஸ்பீஷியஸ் ஆக்டிவிட்டீஸ வச்சு கண்டுபிடிக்க ஆரம்பிச்சாங்களா? ஸ்டார்ட்டிங் நடந்ததுலேருந்து கைது நடவடிக்கை வரையும் என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க சார். அதாவது எக்ஸாக்ட்டா நம்ம வந்து டேட் வந்து சொல்ல முடியாது இந்த விவகாரத்தில. ஏன்னா, நான் சொன்னது மாரி ஆண்ட்ராய்ட் ஃபோன் எப்போ வந்துச்சோ, அப்பவே வந்து இந்த ஃப்ராட் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்ப இந்த ஃப்ராட் எப்படிலாம் நடக்கும் அப்படின்னா, 2 மெத்தட் வந்து பயன்படுத்துவாங்க. ஒண்ணு வந்து உங்கள வந்து பயமுறுத்துற மாதிரியான மெசேஜ் உங்களுக்கு வரும். உங்களோட ஈபி பில்ல வந்து ஈபி கனெக்ஷன கட் பண்ண போறோம். உங்க பேங்க் அக்கவுண்ட்ட வந்து லாக் பண்ண போறோம். உங்களோட எஃபி அக்கவுண்ட்ட வந்து லாக் பண்ண போறோம். இன்ஸ்டா அக்கவுண்ட்ட வந்து லாக் பண்ண போறோம். இந்த மாரி வந்து உங்கள வந்து பயமுறுத்தி உங்கள வந்து அணுகுவாங்க. அது வந்து உங்களுக்கு மெயிலாவோ அல்லது இணைய மெசேஜாவோ, WhatsAppலயோ ஏதோ ஒரு மூலமா உங்களுக்கு வரும். இது வந்து ஒரு மெத்தட். உங்கள பயமுறுத்தி அப்ப நீங்க கேட்பீங்க, "என்னுடைய அக்கவுண்ட் வந்து டெலீட் பண்ண போறீங்களா?" ஏன் அப்படிங்கும்போது, "அப்ப நீங்க இந்த விஷயத்த வந்து ஃபில் பண்ணுங்க. இந்த ஃபார்ம ஃபில் பண்ணுங்கன்னு" ஒரு ஃபார்ம் குடுப்பாங்க. இல்லன்னா ஒரு லிங்க் குடுப்பாங்க. நீங்க அத கிளிக் பண்ணி உள்ள போகும்போது, ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய டேட்டாஸ் வந்து அவங்களுக்கு போயிரும். சில நேரத்தில ஃபுல் டேட்டா அவங்களே கேட்பாங்க. உங்க பேரு, டேட் ஆஃப் பர்த், உங்க அக்கவுண்ட் நம்பரு எல்லாமே கேட்டு பாஸ்வேர்ட் எல்லாத்தையும் வாங்கிட்டு அந்த மாரி பண்ணுவாங்க. இப்ப இந்த லோன்லாம் தரோம் அந்த மாதிரி. அந்த மாரி. ஒண்ணு உங்கள பயமுறுத்துவாங்க. 2வது உங்களுக்கு ஆசை வார்த்தை காட்டி உங்கள ஏமாத்துவாங்க. 2டே மெத்தட் தான் அவங்க இதுவரைக்கும் யூஸ் பண்றாங்க. ஆசை வார்த்தை அப்டின்னா என்னன்னா, இந்த லிங்க வந்து நீங்க ஒரு 10 பேருக்கு ஷேர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ காசு கிடைக்கும். அல்லது வந்து நீங்க வந்து ஒரு ரூ. 1000 இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து ரூ. 2000 தர்றோம். இந்த மாரி ஆசை வார்த்தை காட்டி என்ன செய்வாங்க? மோசடி பண்ணுவாங்க. அதேபோல வந்து ஒரு பிரபலமான கம்பெனியின் பெயர சொல்லி, இந்த ஆஃபர் வந்து ஆடி ஆஃபர் போட்டிருக்கோம். நியூ இயர் ஆஃபர் போட்டிருக்கோம். உங்களுக்கு வந்து ரூ. 1,00,000 மதிப்பிலான வந்து பொருள் வந்து வெறும் ரூ. 15,000க்கு தர்றோம் அப்படின்னு சொல்லி இந்த லிங்க கிளிக் பண்ணுங்கன்னு அனுப்புவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே அந்த எக்ஸாக்ட்டா அந்த ஒரிஜினல் கம்பெனியினுடைய ப்ரொஃபைல் எல்லாமே எப்படி இருக்கோ, அதே போலவே இருக்கும். இப்ப நம்மளும் வந்து அந்த இணையதளத்துக்குள்ள போய் பார்ப்போம். எல்லாமே ஒரிஜினலாவே அந்த டெம்ப்ளேட்ஸ் எல்லாமே கரெக்ட்டா இருக்கும். அப்ப நம்ம அத கிளிக் பண்ணி, நம்ம வந்து ரூ. 15,000ன்னு சொல்லி பே பண்ணுவோம். பே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அந்த அமௌண்ட் போயிரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த தகவலும் வராது. இது வந்து இந்த மாரி ஆன்லைன் மோசடிகள் தொடர்ந்து பல ஆண்டுகளா நடந்துட்டு வருது. இப்ப இத வந்து காவல்துறை வந்து இந்தியா முழுக்கவே என்ன செய்றாங்க, வழக்கு பதிவு செஞ்சு விசாரணை நடத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்படி விக்டிம் வந்து நடத்தும்போது வழக்கு பதிவு செய்றாங்களா? ஆமா அதான் சொன்னேன். 2024ல மட்டும் கிட்டத்தட்ட வந்து 36,00,000 வழக்கு கம்ப்ளைண்ட்ஸ் வந்து ஆயிருக்கு. ம். அப்ப இந்த கம்ப்ளைண்ட்ட வந்து காவல்துறை எல்லா கம்ப்ளைண்ட்டையும் காவல்துறையால விசாரிக்க முடியாது. அந்த அளவுக்கு ம். மேன் பவரே கிடையாது. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, அதிகமான பண மோசடி எங்க நடந்திருக்கோ, அந்த வழக்குகள முதல்ல எடுத்துக்குவாங்க. ம். எடுத்துட்டு அத வந்து என்கொயரி பண்ணும்போது, அவங்க வந்து எப்படின்னா, ஸ்டெப் பை ஸ்டெப்பா போகும்போது தான் கடைசியா வந்து இந்த மணி மூவ்ங்கிற ஒரு சிஸ்டத்த வந்து இவங்க ஃபாலோ பண்றாங்க. அப்படிங்கிறத கண் கண்டுபிடிக்கிறாங்க. ஆக்சுவலா குற்றவாளிகள் யாரு? இத வந்து இந்த ஒரு நெட்வொர்க்கா ஒரு தனிநபர் செய்றாங்களா? இல்ல பல கேங்ஸ் வந்து செய்றாங்களா? அப்படிங்கிறதெல்லாம் இன்னும் விசாரணை அளவுல தான் இருக்கு. அதேபோல நம்ம இந்தியால இருந்து தான் பண்றாங்களா? இல்ல ம். வெளிநாட்டுகள்ல இருந்து ம். பண்றாங்களா? அப்படிங்கிறதுமே இன்னும் விசாரணை அளவுல தான் இருக்கு. இதுல இப்ப மேக்ஸிமம் அரெஸ்ட் பண்ணவங்க இப்ப தமிழ்நாட்டுல வந்து 845 பேர் சம்திங் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா? 800க்கும் மேற்பட்டவர்கள அரெஸ்ட் பண்ணியிருக்காங்கல்ல. இது 48 ஹவர்ஸ்ல அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இவங்கள்ல பெரும்பாலானவர்கள் வந்து இந்த மணி மியூலாக செயல்பட்டவங்க தான். ம். உண்மையான குற்றவாளி அந்த பணம் வந்து யாருக்கு போயிருக்கு அப்படிங்கிறது இன்னும் விசாரணையில தான் இருக்கு. சரி, இப்போ இந்த வீடியோ பார்த்திருப்பீங்க அந்த கைது நடவடிக்கையில. அப்போ அங்க கூட்டிட்டு போனவங்க எல்லாருமே நெறைய பேர் வந்து மாணவர்கள், சில பேர் வந்து ஒண்ணுமே தெரியாத ஏதோ ஒரு ஊர் சைடுல இருக்கவங்களா இருக்காங்க. அப்ப அவங்க எல்லாரையும் எப்படி இந்த ஸ்கேமர்ஸ் வந்து கனெக்ட் பண்றாங்க? எப்படி இவங்கள புடிச்சா இந்த வேலை நடக்கும்னு சொல்லி எப்படி இதெல்லாம் வந்து கனெக்ட் பண்றாங்க? ஒரு சமூக வலைதளங்கள் மூலியமா கனெக்ட் பண்றாங்களா? எப்படி இது நடந்திருக்கும்? இது முழுக்க முழுக்க சமூக வலைதளங்கள் மூலமா தான் அவங்க வந்து அப்ரோச் பண்ணுவாங்க.
ஆக்சுவலாக இப்போ ஒரு ஒரு மணி மியூலாக ஒருத்தவங்க இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து யார் அவங்கள்ட்ட வேலை வாங்குறாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா வந்து மொபைல் சமூக வலைதளங்கள் மூலமா தான் அவங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த விஷயத்த செய்யுங்க. இத செஞ்சா உங்களுக்கு இவ்வளோ பணம் அப்படிங்கும்போது, யார் வந்து இவங்களுக்கு ஆர்டர் போடுறாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியாது. அப்ப அவங்க அதில பணம் சம்பாதிக்கக்கூடியவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்ட்ட போய் அத ஷேர் பண்ணுவாங்க. இந்த மாரி ஒரு ஒரு விஷயம் இருக்கு. இத பண்ணா நமக்கு பணம் கிடைக்கும் அப்படிங்கும்போது, வேலை இல்லாதவர்கள், ஸ்டூடண்ட்ஸு அவங்கலாம் வந்து அதுக்கு வந்து அடிக்ட் ஆகி என்ன பண்றாங்க, அந்த தங்களோட வங்கி கணக்குகள குடுக்குறாங்க. அவங்க என்ன ஆர்டர் குடுக்குறாங்களோ அதெல்லாம் பண்றாங்க. இதில ஒரு கேஸ் ஸ்டடி நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, மத்திய பிரதேச மாநிலத்தில ஒரு விருப்ப ஓய்வு பெற்ற ஒரு ராணுவ அதிகாரி. அவருக்கு வந்து ஒரு மெசேஜ் வருது WhatsAppல. என்னன்னா இந்த லிங்க கிளிக் பண்ணி ஒரு WhatsApp குரூப் இருக்கு. அதில நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இன்வெஸ்ட்மென்ட் பிளான் இருக்கு. நீங்க உங்க பணத்த வந்து பல மடங்கு அதிகரிக்கலாம்னு ஒரு மெசேஜ் வருது. அப்ப வந்து அவரு அத வந்து கிளிக் பண்றாரு. கிளிக் பண்ணும்போது ஒரு WhatsApp குரூப் வந்து ஓப்பன் ஆகுது. அந்த WhatsApp குரூப்ல கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்டவர்கள் இருக்கிறாங்க. அப்ப அவரு என்ன நினைக்கிறாருன்னா, ஓ! இது ஒரு நம்பத்தகுந்த மாரி WhatsApp குரூப் தான் அப்படின்னு ஒரு ஒரு நம்பிக்கைக்கு வராரு அவரு. அதற்கு பிறகு என்ன பண்றாங்கன்னா, உங்களுக்கு வந்து ரூ. 10,000 நீங்க குடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இம்மீடியட்டா ரூ. 1000 கிடைக்கும். நீங்க இந்த லிங்க கிளிக் பண்ணி இதில போய் பே பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு டேஷ்போர்ட் ஓப்பன் ஆகும். இந்த டேஷ்போர்ட்ல உங்களுடைய பணம் நீங்க டெபாசிட் பண்ண பணம் எவ்வளவு? இதுக்கான கமிஷன் தொகை எவ்வளவு? அப்படிங்கிறத நீங்க அந்த டிஸ்ப்ளேலயே பார்த்துக்கலாம். அந்த கமிஷன் தொகைய நீங்க உடனே எடுத்துக்கலாம். உடனே நீங்க ரிசீவ் பண்ணிக்கலாம். நீங்க பண்ண டெபாசிட் வந்து குறிப்பிட்ட நாட்களுக்கு பிறகு உங்களுக்கு கிடைக்கும். வேணும்னா நீங்க எடுத்துக்கலாம். அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இப்ப அவரு அதில போய் கிளிக் பண்ணி கிட்டத்தட்ட இந்த இந்த இது எவ்வளோ நாள் நடக்குதுன்னா, ஒரு அ 4, 5 மாதங்களாக இது தொடர்ந்து நடக்குது. அவர் ஃபர்ஸ்ட்டு போய் அதே மாரி ஒரு சின்ன அமௌண்ட்ட ஒரு ரூ. 1000 போடுறாரு. அவருக்கு ஒரு ரூ. 100 உடனே ரிசீவ் ஆகுது. அடுத்து அவர் கொஞ்சம் கொஞ்சமா அத அப்படியே இன்கிரீஸ் பண்ணிட்டே இருக்கிறாரு. ஒரு கட்டத்தில ரூ. 1,00,000 போடுறாரு. அப்ப அவருக்கு ரூ. 10,000 வந்து கமிஷனா கிடைக்குது. உடனே கிடைச்சிருது. அவர் அக்கவுண்ட்க்கு உடனே அனுப்பிச்சுடுறாங்க. அப்ப அவருக்கு நம்பிக்கை வந்துருது. அப்ப அவர் என்ன பண்றாருன்னா, கிட்டத்தட்ட ரூ. 20,00,000 மொத்தமா டெபாசிட் பண்றாரு. ம். டெபாசிட் பண்ணோனே அந்த இது வந்து அப்படியே அக்கவுண்ட் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. ஃப்ரீஸ் ஆயிடுது. அந்த ம். அமௌண்ட் வந்து அவங்க எடுத்துக்கிட்டாங்க. அப்ப அத அவரு போய் கம்ப்ளைண்ட் பண்றாரு. காவல்துறை விசாரணை நடத்தி ஒரு காலேஜ் ஸ்டூடண்ட்ட தான் பிடிக்கிறாங்க அங்கேயும் மத்திய ம். பிரதேசத்தில. அந்த பையன புடிச்சு விசாரிக்கும்போது, அவனுக்கு வந்து எதுவுமே தெரியாது. ம். அவன் வந்து இந்த மாரி இணையதளம் மூலமா தொடர்பு கொண்டு அவன இந்த மாரி வேலை செய்ய சொல்றாங்க. அவனும் அந்த அக்கவுண்ட்லாம் குடுத்து எல்லாம் பண்றான். அப்ப அவன் வந்து அந்த ஒரு பையன் காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் ஒரு மாசத்துல மட்டுமே ரூ. 10,00,000 சம்பாரிச்சிருக்கான். இந்த கமிஷன் மூலமா. ம். அத கண்டுபிடிக்கிறாங்க. அப்ப தொ தொடர்ந்து பல பேருடைய இது டிரான்சாக்ஷன் வந்து அந்த பையன் மூலமா நடந்திருக்கு. ம். அப்ப அந்த பையன வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இது ஒரு சம்பவம். இப்ப வந்து இந்த மணி மியூல் இவங்கள்ட்ட போற பணம் வந்து எப்படி அந்த உண்மையான அக்யூஸ்டுகளுக்கு எப்படி போகுது? ம். அப்படிங்கிறது அது ஒரு பெரிய டாபிக். அவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த பணத்த வந்து இணையதளத்தில வந்து கிரிப்டோ கரன்சியா, பிட்காயின்ஸா வந்து வாங்க சொல்றாங்க அவங்களவே. அவங்க மக்களே. ம். குடுக்கக்கூடிய சில டீட்டெயில்ல போய் நீங்க இந்த பணத்த வச்சு இந்த இத வாங்கி, இந்த ம். அக்கவுண்ட்ல பே பண்ணுங்க அப்படிங்கிற மாரி அவங்களவே ஆர்டர் பண்ணி பண்றாங்க. சில கேஸஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பணம் அக்கவுண்ட்க்கு வந்த உடனே என்ன பண்ணணும்னா, உடனே அத வித்ட்ரா பண்ணிடணும் பேங்க்ல போய். ஏடிஎம்ல போய் வித்ட்ரா பண்ணிட்டு, அங்க ஒரு நபர் வருவாரு அவங்கள்ட்ட குடுத்துறணும். ம். அந்த 3வது நபர் வந்து யாருங்கிறது இவங்களுக்கு தெரியாது. இப்ப ம். அந்த பெர்சனுடைய வேலை என்னன்னா, ஒருத்தர் பணம் குடுப்பாரு. அத வாங்கி இன்னொரு அக்கவுண்ட்ல டெபாசிட் பண்றது. அப்ப இது மேனுவலா நடக்கிறதுனால இந்த இடத்துல வந்து லிங்க் கட் ஆயிரும். யார்ட்ட அந்த பணம் அடுத்து போயிருக்குங்கிறதே போலீஸ்னாலே கண்டுபிடிக்க முடியாது. ம். சில நேரங்கள்ல என்ன பண்றாங்கன்னா, பார்டர் ஏரியாக்குள்ள நேபாள் பார்டர், பாகிஸ்தான் பார்டர் இந்த மாரி பார்டர் ஏரியாக்கள்ல வந்து இன்றும் இந்த ஊடுருவல் அப்படிலாம் நடக்க தான் செய்யுது. அப்ப என்ன பண்றாங்கன்னா, அந்த பணத்த வந்து பார்டர தாண்டி இருக்கிறவங்க வாங்கிட்டு போயிடுறாங்க. அப்போ வந்து போலீஸே நெனச்சாலும் அத ட்ரேஸே பண்ண முடியாது. இந்த மாரி மெத்தட்ஸ்ல வந்து அந்த மணி மியூல் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணம் அப்படிங்கிறது உண்மையான அக்யூஸ்டுகளுக்கு கைமாறிருது. இப்பவுமே உண்மையான குற்றவாளிகள் யாரு? மாஸ்டர் ம். மைண்ட் வந்து யாரு? எங்கிருந்து ஆப்பரேட் பண்றாங்க? இவங்க நெறைய பெரிய குரூப்பா? இல்ல சிங்கிள் பெர்சனா? அப்படிங்கிறத இன்னும் காவல்துறை இன்னும் கண்டுபிடிக்க முடியல. இருந்தாலும் இதுக்கு முன்னாடி இருந்த ஸ்கேம்ஸ் எல்லாம் பண மோசடி தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது மக்கள் கிட்ட இருக்க பணத்த தான் எடுத்துட்டு இருந்தாங்க. இந்த ஸ்கேம் வந்து வித்தியாசமா அவங்களோட பணத்த அக்கவுண்ட்ல போட்டு அந்த மாரி ஒரு வித்தியாசமான ஸ்கேம் பண்ணிட்டு இருக்காங்க. இத வந்து அந்த ஸ்கேமர்ஸ் இப்போ ஒரு கொலை செஞ்சு வந்த பணமா இருக்கலாம். ஒருத்தவங்கள மிரட்டி வாங்குன பணமா இருக்கலாம். ஏமாத்தி வந்த பணம். இந்த ஃப்ராட் பணத்தெல்லாம் டைரக்ட்டா அவங்களோட அக்கவுண்ட்ஸ்லயே வந்து போட்டுருக்கலாம்ல. எதனால இந்த பணக்கழுதைகள் இவங்க மூலியமா இத வந்து பண்ணிட்டு இருக்காங்க? அந்த கேள்விக்கு தான் நான் வந்து பதில் சொன்னேன். அதாவது அ நேரடியா வந்து பணம் வந்து அவங்க அக்கவுண்ட்லயே போயிருச்சு அப்படின்னா, யாரு பணத்த ரிசீவ் பண்றாங்க அப்படிங்கிறத போலீஸ் ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சுருவாங்க. இவங்க வந்து எப்படின்னா, அது தெரியக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் இந்த மணி மியூல் அப்படிங்கிறது ஒரு சிங்கிள் பெர்சனும் கிடையாது. இப்ப ம். டைரக்ட்டா வந்து ஒரு மோசடி பணம் வந்து ஒருத்தரோட அக்கவுண்ட்ல வருது. அந்த அக்கவுண்ட்ல இருந்து டைரக்ட்டா அந்த மாஸ்டர் மைண்டோட அக்கவுண்ட்க்கு அது போறதில்ல. ம்.
இந்த மணி மியூலே வந்து பல இதில் இருக்கிறாங்க. ம். அதாவது ஒரு ஒரு குற்றச்சம்பவங்கள்ல குறைஞ்சதுக்கு 10 மணி மியூல் இருப்பாங்க. ம். ஒரு அக்கவுண்ட்லேருந்து இன்னொரு அக்கவுண்ட்டுக்கு போகும். அது வந்து அக்கவுண்ட் டு அக்கவுண்ட் கூட போகாது. கேஷ கையில வித்ட்ரா பண்ணி அவங்க அக்கவுண்ட்ல போட்டுருவாங்க. ம். அவங்க வந்து அந்த பணத்த வந்து திரும்பி வித்ட்ரா பண்ணி இன்னொருத்தவங்களுக்கு குடுப்பாங்க. அப்ப பல டிரான்சாக்ஷன்ஸ் வந்து பை ஹேண்ட் நடக்கிறதுனால, போலீஸாலேயே வந்து நெறைய வழக்குகள கண்டே பிடிக்க முடியல. ஏன்னா, இப்ப ம். மணி மியூல் யாரோ இப்ப அந்த ஒரு காலேஜ் ஸ்டூடண்ட்னா அவன புடிச்சுருவாங்க. ஆ. அவன் வந்து பணத்த ரிசீவ் பண்ணி ஒருத்தவங்கள்ட்ட கையில குடுத்துருப்பான். அந்த அந்த நபர் யாருங்கிறது யாருக்குமே தெரியாது. ஏன்னா வெளியூர்லேருந்து வந்திருப்பாங்க. வெளி மாநிலங்கள்லேருந்து திருவள்ளூர். வந்திருப்பாங்க. அப்ப ம். அந்த இடத்துல வந்து லிங்க் வந்து கட் ஆயிருது. ம். இங்க தான் வந்து அவங்க வந்து தப்பிக்கிறாங்க. அப்போ இந்த கைது நடவடிக்கை இன்னும் போயிட்டே தான் இருக்கும். இன்னும் நெறைய பேர் இதுல அரெஸ்ட் ஆவாங்களா சார்? ஏன்னா இதோட ஹெட் எல்லாம் இன்னும் கண்டுபிடிக்கல. இப்போ இவங்க கூட கனெக்ட் பண்ணியிருப்பாங்களே, இந்த மாரி நான் உனக்கு கமிஷன் தரேன் அப்படின்னு. அவங்க எல்லாரையுமே இன்னும் கைது நடவடிக்கைகள் பண்ணுவாங்களா? இது வந்து ரொம்ப சிஸ்டமேட்டிக்கா, ரொம்ப டெக்னிக்கலி ரொம்ப ஸ்ட்ராங்கானவர்கள் தான் இந்த விஷயம்லாம் பண்றாங்க. ம். காவல்துறையே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு சம்பவம் நடக்கும்போது தான் அத வந்து விசாரணை செய்யும்போது தான் அடுத்தடுத்து ஓ! இவ்வளோ விஷயங்கள் டெக்னிக்கலா இருக்கா? அப்படிங்கிறத நோக்கி காவல்துறையே போறாங்க. ஏன்னா, அவங்க ஏமாத்துறவங்க வந்து ரொம்ப டெக்னிக்கலி ரொம்ப அட்வான்ஸா வந்து இருக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனா வெளிநாடுகள்ல இருந்து ஆப்பரேட் ஆகுறாங்க. ஆஃப்ரிக்கன்ஸ் கண்ட்ரில இருந்து ஆப்பரேட் ஆகுறதாக சொல்லப்படுது. இது பேரு ஃபிஷிங் அட்டாக் அப்படி முன்னாடி வந்து ஃபிஷிங் அட்டாக்ம்பாங்க. அதாவது ஒரு வலைய வீசுறது அ நெறைய அந்த வலை. ஃபிஷிங் அட்டாக். அ அதில யாரெல்லாம் மாட்றாங்களோ அவங்கலாம் அவ்வளோதான். அது காவல்துறையே பல வழக்குகள்ல வந்து ரொம்ப திணறிட்டு தான் இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியும். இதற்கு வந்து ஒரே சொல்யூஷன் என்ன அப்டின்னா, நாம வந்து முதல்ல ஏமாறாம இருக்கிறது மட்டும் தான் சொல்யூஷன். ம். இப்ப இது வந்து பல மெத்தட்ஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாரி, ஒண்ணு உங்கள பயமுறுத்தி ஒரு மெசேஜ் வரும். இல்லன்னா உங்களுக்கு ஆசை வார்த்தை காட்டி வரும். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல் அரெஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸா இருக்கு. ம். டிஜிட்டல் அரெஸ்ட் அப்டின்னா என்னன்னா, உங்களுக்கு திடீர்னு ஒரு வீடியோ காலே வரும். ம். அப்ப ஒருத்தர் வந்து உங்க எதிர்ப்புறத்தில பேசக்கூடியவர் வந்து காவல்துறை யூனிஃபார்ம் போட்டிருப்பாரு. ம். போலீஸ் ஸ்டேஷன்ல உட்காந்து பேசுற மாரி மாரி இருக்கும். இருக்கும். ம். அவரு வந்து என்னன்னா, நீங்க வந்து ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டீங்க. உங்கள வந்து டிஜிட்டல் அரெஸ்ட் பண்றோம். ம். நீங்க நான் சொல்ற வரைக்கும் நீங்க வந்து நகரக்கூடாது. நான் என்ன சொல்றேனோ அதெல்லாம் நீங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லி, கடைசியா வந்து உங்க அக்கவுண்ட்ல இந்த பணத்த வந்து அவர் அக்கவுண்ட்க்கு மாத்துற வரைக்கும் அவரு தொடர்ந்து பேசிக்கிட்டே இருப்பாரு. இது ம். வந்து டிஜிட்டல் அரெஸ்ட். இப்ப இது வந்து ரொம்ப ஃபேமஸா போயிட்டு இருக்கு. அப்ப பொதுமக்கள் வந்து விழிப்புணர்வோடு இருக்கிறது தான் ஃபர்ஸ்ட்டு வந்து இதுக்கு வந்து ஒரே சொல்யூஷன். இதுல வந்து என்னென்ன மாரி அ வங்கிகளும், காவல்துறையும் என்ன மாரி அறிவுரைகள்லாம் சொல்றாங்க அப்படின்னா, ஒரு தப்பே பண்ணியிருக்க மாட்டாரு அவரு. அவரோட அக்கவுண்ட்ல அந்த ஃப்ராட் அமௌண்ட் வந்திருக்கு. அப்படி இருக்கும்போது அவர கைது நடவடிக்கை பண்ணிட்டாங்க. அத அவரு எப்படி ப்ரூவ் பண்ணி வெளில வருவாரு? ஃபர்ஸ்ட்டு வந்து இப்போ ஒரு மணி மியூலா அவர் இருக்கிறாரு அப்படின்னா, அவர காவல்துறை அரெஸ்ட் பண்ணிருவாங்க. அவர் வந்து தப்பிக்க முடியாது. அவர் ஒரு குற்றவாளி. ம். சப்போஸ் வந்து சில நேரங்கள்ல தெரியாதவர்கள் அக்கவுண்ட்லயும் பணம் வரும். ம். புரியுதுங்களா? அப்படி வரும்போது உடனே என்ன பண்ணணும் அப்படின்னா, அ சம்மந்தப்பட்ட வங்கிக்கு வந்து நம்ம புகார் பண்ணணும். இந்த ம். பணம் வந்து என்னுடைய பணம் கிடையாது. எனக்கு தெரிஞ்சவங்க யாருமே இந்த பணத்த அனுப்பல. யாரோ வந்து தெரியாதவர்கள் அனுப்பியிருக்கிறாங்க அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்டு வங்கிக்கு நம்ம கம்ப்ளைண்ட்டா குடுக்கணும். வங்கி வந்து அத விசாரணை பண்ணுவாங்க. அந்த சம்மந்தப்பட்ட வங்கி இப்ப கிளையில வந்து தொடர்பு கொண்டு என்னன்னு பார்ப்பாங்க. இல்ல அது சந்தேகத்துக்குரிய வகையில் இருக்கு அப்படின்னா, உடனே அது அமௌண்ட்டோடைய இது இருக்கு. எவ்வளோ அமௌண்ட் அப்படிங்கிற விஷயம் இருக்கு. திடீர்னு ஒரு ரூ. 10,00,00,000 அப்படின்னா, உடனே அவங்க காவல் நிலையத்தில அவங்களே கம்ப்ளைண்ட் ம். பண்ணிருவாங்க. ம். இல்ல ஒரு சின்ன அமௌண்ட் ரூ. 1000 ரூ. 2000 அப்படின்னா, அவங்க அவங்க லெவல்ல அத வந்து என்கொயரி ம். பண்ணுவாங்க. அப்ப பணத்தினுடைய அளவு அப்படிங்கிறது இங்க முக்கியமான விஷயம். இப்ப சிபிஐ கூட பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 10 கேஸ வந்து இந்த கேஸ வந்து டீல் பண்றாங்க. இந்த மணி மியூல் கேஸ. ம். அவங்களுடைய த்ரெஷ்ஹோல்டு பார்த்தீங்கன்னா ரூ. 10,00,00,000. ரூ. 10,00,00,000க்கு மேல ஸ்கேம் நடந்துருது அப்படின்னு சொன்னா, சிபிஐ என்கொயரிக்கு ஆட்டோமேட்டிக்கா அது போயிரும். அதற்கு கீழ நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா, அத காவல்துறையே விசாரிப்பாங்க. இந்த ம். மாரி ஒரு த்ரெஷ்ஹோல்டு மாரி வச்சிருக்காங்க. இப்போ நம்ம என்னதான் இந்த விஷயங்கள் எல்லாம் சொன்னாலுமே, சில பேர் வந்து பரவால்ல வீட்ல இருந்து நம்மளுக்கு ஒரு அமௌண்ட் வருது, கமிஷன் வருது அப்படின்னு சொல்லி, இந்த மாரி விஷயங்கள திரும்பவும் பண்ணி, அவங்க ஒரு மணி மியூலா மாறுறாங்க அப்படின்னா, என்னென்ன நடவடிக்கைகள்லாம் எடுக்கப்படும்னு சைபர் கிரைம் போலீஸார் வந்து சொல்லியிருக்காங்க சார்? ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து கைது செய்யப்படுவாங்க. இப்போ ஒரு லேட்டஸ்ட்டா ஒரு கேஸ்ல வந்து 2 டேஸ்க்கு முன்னாடி ஒரு ஜட்ஜ்மெண்ட். அதாவது ஃபர்ஸ்ட்டு கன்விக்டட் இந்த மணி மியூல் கேஸ்ல ஃபர்ஸ்ட்டு கன்விக்ட் ஆன ஒரு கேஸ் வந்து இப்போ 2 டேஸ்க்கு முன்னாடி ம். ஜட்ஜ்மெண்ட் குடுத்தாங்க. அதில பார்த்தீங்கன்னா, அந்த மணி மியூலாக செயல்பட்டவருக்கு 2 வருஷம் சிறை தண்டனை வந்து குடுத்துருக்காங்க. ம். இந்த மாரி வந்து என் அக்கவுண்ட்ல வந்து நான் எந்த தப்பும் பண்ணல. ஏதோ டிரான்சாக்ஷன் நடந்துச்சு. எனக்கு வந்து ரூ. 1000 ரூ. 2000 தான் வந்துச்சு. ம். இதுக்கு வந்து எப்படி நீங்க என்ன அரெஸ்ட் பண்ணலாம்? அப்படின்லாம் கேட்க முடியாது. ம். ஏன்னா நம்முடைய வங்கி கணக்கு நம்முடைய கண்ட்ரோல்ல இல்ல. அத வேற யாராவது ஹேண்டில் பண்றாங்க அப்படின்னாலே, அதில எவ்வளோ அந்த கிரைம் உடைய இது என்னவோ, அது எவ்வளோ தீவிரத்தன்மையோ அதுக்கு தகுந்தாற் போல தண்டனை வந்து வழங்குவாங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து சிறை தண்டனை. இதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க அக்கவுண்ட்ட திரும்பி ஓப்பன் பண்ண முடியாது. பேங்க் அக்கவுண்ட் வச்சுக்க முடியாது. இந்த மாதிரியான பல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ ஆர்பிஐ கடைசியா மக்களுக்கு என்னென்ன அறிவுரைகள்லாம் சொல்லியிருக்காங்க சார்?
ஆர்பிஐ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து கவர்மெண்ட் சைட்லயே நெறைய அறிவுரைகள கவர்மெண்ட்டுக்கே அவங்க குடுத்துருக்காங்க. ம். இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கும், அதேபோல சம்மந்தப்பட்ட துறைகளுக்கும் குடுத்துருக்காங்க. ஏன்னா, இந்த மாரி டிஜிட்டல் அரெஸ்ட் அது மாரி இந்த விஷயங்கள்லாம் டெக்னிக்கலா எப்படி தடுக்கிறதுங்கிறத, நீங்க ஒரு சிஸ்டம் உருவாக்குங்க அப்படின்னு சொல்லி ம். சொல்லியிருக்கிறாங்க. சுப்ரீம் கோர்ட் கூட ஆர்பிஐக்கு கூட ஒரு உத்தரவு குடுத்துருக்காங்க. 4 வாரங்களுக்குள்ள வந்து நீங்க இந்த ஸ்டாண்டர்ட் ஆப்பரேட்டிங் ப்ரொசீஜர் சிஸ்டம் நீங்க வந்து கிரியேட் பண்ணுங்க. இத வந்து டெக்னிக்கலா எப்படி தடுக்கிறது? ஒருத்தவங்க திடீர்னு ஒரு கால் பண்றாங்க அப்படின்னா, ஒரு சந்தேகம் வந்துருச்சு அப்படின்னா, உடனே வந்து அந்த கால எப்படி பிளாக் பண்ணி உடனே அத கம்ப்ளைண்ட் எப்படி ரைஸ் பண்றது? அதேபோல வந்து இந்த டிஜிட்டல் இந்த ஆன்லைன் ஃப்ராட்ல பணத்த இழந்தவங்களுக்கு உடனே அத வந்து மீட்டு குடுக்குறது ம். எப்படி? அந்த மாரியான விஷயங்கள்லாம் நீங்க ஒரு விதிகள வகுக்கணும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்கிறாங்க. பேசிக்கா வந்து வங்கிகள் ஆர்பிஐ குடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் எப்படின்னா, வங்கிகளுக்கு தான் பொதுவா குடுப்பாங்க. ம். வங்கிகள் வந்து கஸ்டமருக்கு எஸ்எம்எஸ் மூலமா எஸ்எம்எஸ். தொடர்ந்து ம். குடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்க பாஸ்வேர்ட வந்து வெளியில சொல்லக்கூடாது. ம். உங்களோட செக் புக் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா வச்சுக்கணும். அதேபோல நம்ம இது இன்டர்நெட்டுக்கு இன்டர்நெட் பேங்கிங் கிரெடென்ஷியல்ஸ் இருக்குல்ல, யூசர் நேம், பாஸ்வேர்டு ம். அதெல்லாம் வந்து நம்ம யார்ட்டயும் ஷேர் பண்ணக்கூடாது. என்னன்னா, நம்ம அக்கவுண்ட்ல இருக்கிற பணத்த எடுக்கிறது வேற. ம். இது வேற ஒரு பணத்த உள்ள அவங்க போட்டாங்கனாலும் நமக்கு பிரச்சனை. அதனால ம். இதுல வந்து ஒவ்வொருத்தவங்களுமே ரொம்ப கேர்ஃபுல்லா இத வந்து ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா, பல லட்சக்கணக்கான வழக்குகள் வந்து பதிவாக ஆரம்பிச்சிருச்சு. காவல்துறையினுடைய அந்த விசாரணை அப்படிங்கிறது வந்து எப்படின்னா, எல்லா வழக்குகளையும் உடனே குற்றவாளிகள பிடிச்சு உடனே பண்ண முடியாது. ஏன்னா, குற்றவாளிகள் வெளிநாடுகள்லயும் இருக்கிறாங்க. அதனால ம். பொதுமக்கள் தான் ரொம்ப விழிப்புணர்வோட இருக்கணும். இப்போ வரையுமே இந்த கைது நடவடிக்கை பண்ணியிருக்காங்கல்ல, இந்த 837 பேரு. இதுல நெறைய காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் அப்படி இப்படின்னு நெறைய பேர் இதுல வந்து இருக்காங்க. இப்போ இவங்க மேல என்னென்ன ஆக்ஷன்ஸ்லாம் எடுக்கப்படும்? இப்ப இவங்கள வெளில விடுவாங்களா? என்ன நடக்கும் சார்? ஏன்னா நீங்க பார்த்திருப்பீங்க கண்டிப்பா. நெறைய பேரண்ட்ஸ்லாம் நின்டு இந்த மாரி என் காலேஜ் ஃபீஸ் கட்டியிருக்கேன். என் குழந்தை தப்பே பண்ணல. அப்படின்லாம் சொல்லி நெறைய பேசிட்டு இருக்காங்க. இப்போ இவங்க மேல நடவடிக்கைகள்லாம் நெறைய எடுக்கப்படுமா? அதாவது அ ஒரு குற்ற வழக்குல காவல்துறையினர் கைது செஞ்சு அல்லது விசாரணைக்காக அழைத்து போறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, முகாந்திரம் இல்லாம அவங்க அழைச்சிட்டு போக மாட்டாங்க. ம். 2வது காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் அப்படின்னு தெரிஞ்சும் வந்து காவல்துறை அழைச்சிட்டு போறாங்க அப்படின்னா, அப்ப குற்றம் மிகப்பெரிய அளவுல இருக்கு. இவங்க வந்து அதில இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படிங்கிற அந்த பிரைமா ஃபேஸ் இருந்தா மட்டும் தான் அவங்க அழைச்சிட்டு போவாங்க. கமிஷன்ஸ் வாங்கியிருப்பாங்க. காலேஜ் ஸ்டூடண்ட்டா ஆமா. இருந்தாலும். அவங்க விசாரணையில ஏதோ ஒரு அவங்களுக்கு ஒரு எவிடன்ஸ் கிடைச்சா தான் அவங்க வந்து அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணி விசாரிப்பாங்க அல்லது ஜஸ்ட் விசாரிப்பாங்க. விசாரிச்சு அவங்க வந்து குற்றம் ம். செய்யாதவர்கள் அப்படின்னா, அவங்கள ரிலீஸ் பண்ண போறாங்க. ஏன்னா, ஒருத்தவங்கள விசாரணைக்காக அழைச்சிட்டு போறாங்க. அதனால அவர்களுக்கு பாதிப்பு ஏற்படுதுங்கிறது சரிதான். ம். ஆனா, பணத்தை இழந்தவர்களுடைய ஒரு அவங்களுடைய ஆதங்கம். எதிர்காலம்னு ஒண்ணு ம். இருக்குல்ல. இப்போ ஒரு ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி, அவரு மொத்தமா அவரு லைஃப்ல சேவிங் பண்ண ரூ. 20,00,000 அமௌண்ட்ட வந்து இழந்திருக்கிறாரு அப்படிங்கும்போது, அந்த பணத்த மீட்டு குடுக்குறதுக்கு தான் காவல்துறை தீவிரமா இருப்பாங்களே தவிர, யார் மீதெல்லாம் சந்தேகம் இருக்கோ எல்லாரையும் இல்ல. விசாரிக்கக்கூடியது ம். தான் காவல்துறையுடைய பொறுப்பு. அதனால ப பசங்க வந்து என்ன பண்றாங்க, மொபைல்ல என்ன செய்றாங்க, அவங்களுடைய அக்கவுண்ட்ஸ்லாம் வந்து எப்படி ஹேண்டில் பண்றாங்க அப்படிங்கிறத பெற்றோர் தான் ரொம்ப கவனமா இருக்கணும். அது இல்லாம வந்து கவனக்குறைவுல ஏதாவது தவறு நடந்துருச்சு அப்படின்னா, நிச்சயமாக சட்ட ரீதியான விளைவுகள யாரா இருந்தாலும் எதிர்கொண்டு தான் ஆகணும். ஏன்னா, பாதிக்கப்பட்டவர்களும் இருக்கிறாங்கல்ல. அவங்களையும் காவல்துறை சமாளிக்கணும். ம். அதனால கவனக்குறைவா இருந்துட்டு ஒரு தப்பு நடந்ததுக்கு பிறகு அத முறையிடுறதுல எந்த பலனும் இல்லைன்னு நான் பார்க்குறேன். இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க மக்களுக்கு இந்த மாரி ஸ்கேம்ஸ் எல்லாம் மாட்டிக்க கூடாதுன்னு எதனா ஒரு 2 அறிவுரைகள் சொல்லுங்க சார். அதான் ஃபர்ஸ்ட்டு வந்து நம்முடைய மொபைல் ஃபோன் இருக்குல்ல, இந்த மொபைல் ஃபோன் மூலமாக தான் நமக்கு வந்து எல்லா விதமான குற்றங்களும் ஸ்டார்ட் ஆகுது. இந்த மொபைல் ஃபோன்ல வந்து நம்ம தேவையில்லாத விஷயங்கள வந்து தேவையில்லாத ஆப்கள வந்து வச்சுக்கிறது. நமக்கு தேவையான ஆப் என்னவோ அத மட்டும் நாம வந்து யூஸ் பண்ணிக்கிறது நல்லது. அதேபோல நம்முடைய கிரெடென்ஷியல்ஸ் மெயினா பேங்க் கிரெடென்ஷியல்ஸ வந்து நம்ம வந்து யார்ட்டயும் வந்து இந்த WhatsAppல ஷேர் பண்றது, அந்த மாரி விஷயங்கள பண்ணக்கூடாது. ஃபோன்ல கேட்டா வந்து சொல்லக்கூடாது. அதேபோல வந்து இந்த மாரி மிரட்டும்படியான ஏதாவது மெசேஜ் வருது, உங்களோட அக்கவுண்ட்ட ஹேக் பண்ணிருவோம். ஏதாவது ஒரு த்ரெட்டனிங் மெசேஜ் வந்தாலே, அது 99% வந்து அது வந்து இதுதான். அது ஃப்ராடு ஒரு மோட்டிவோட தான் அவங்க அனுப்பியிருப்பாங்க. ஏன்னா, எந்த விதமான ஈபியா இருக்கட்டும், அல்லது வந்து உங்களுக்கு Facebook நிறுவனமா இருக்கட்டும், Instagram அல்லது Google சார்ந்த எந்த ப்ராடக்ட் யாரா இருந்தாலுமே, முதல்ல வந்து மக்கள மிரட்டும்படியான மெசேஜே அனுப்ப மாட்டாங்க. ம். உங்கள இந்த இந்த டைம்க்குள்ள இந்த டெட்லைனே குடுக்க மாட்டாங்க. இந்த ம். மெசேஜ் ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா, 48 ஹவர்ஸ்க்குள்ள உங்களோட இது லாக் ஆயிரும். 24 ஹவர்ஸ்க்குள்ள உங்கள பிளாக் இப்படி தான் வரும். ம். இப்படி வந்தாலே அது 99% ஃப்ராடு மெசேஜ் தான். அதுல வந்து அவங்க கவனமா இருக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து வீட்டில் இருந்தே வேலை. இத ம். கிளிக் பண்ணீங்கன்னா, நீங்க வந்து அதாவது நீங்க ரூ. 100 குடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரூ. 1000 தர்றோம். ம். இந்த மாரியான மெசேஜ் வந்தாலும் அதுவும் 99% ஃப்ராடு மெசேஜா தான் இருக்கும். ம். இதுல வந்து கவனமா இருந்துக்கிட்டாங்கனாவே, அவங்க வந்து மேக்ஸிமம் அந்த இதுல போய் சிக்காம இருப்பாங்க.
இதுவரையும் நீங்க குடுத்த தகவல்கள்லாம் மக்களுக்கு கண்டிப்பா விழிப்புணர்வா இருந்திருக்கும். இந்த மணி மியூல பத்தியும் கண்டிப்பா தெரிஞ்சிருப்பாங்க. இதுக்கப்புறம் மணி மியூல்ன்ற ஸ்கேம்ல போய் மாட்டிக்காமயும் இருப்பாங்க. இந்த தகவல்கள மக்களோட பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி வினோதா. இந்த வீடியோவ பார்த்துட்டு இருக்க மக்களுக்கு கண்டிப்பா ஸ்கேம் பத்தி ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கும். மணி மியூல்னாலும் என்னன்னு தெரிஞ்சிருக்கும். இதுக்கப்புறமாச்சும் ஸ்கேம்ல மாட்டிக்காம ரொம்பவே அலர்ட்டா இருங்க. ஃபோன் யூஸ் பண்ணும்போது லிங்க்ஸ் எல்லாம் பார்த்து ஓப்பன் பண்ணுங்க. பேங்க் அக்கவுண்ட்ட சேஃபா வச்சுக்கோங்க. உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ யாருக்கும் ஷேர் பண்ணாதீங்க. அக்கவுண்ட் ஃப்ரீஸ் ஆயிடுச்சுன்னா ரொம்பவே கஷ்டம். கண்டிப்பா மீண்டும் அடுத்த வீடியோல சந்திப்போம்.